சார், காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்துக்கொண்டு, நீங்கள் தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு கருணாநிதி கிட்ட சொன்னதா திருச்சி சிவா நேத்து பேசி. கதை விடுவதில் சீமான் தான் சிறந்தவர்னு பார்த்தா சீமானை மிஞ்சிட்டாரு சிவா. தமிழகத்துல வந்துட்டு இன்னைக்கு சீமானா சிவாவா அப்படின்னு போட்டியே நடத்தலாம். அந்த அளவுக்கு இறந்தவர்கள் குறித்து என்னென்னமோ அள்ளி விடுறாங்க. திருச்சி சிவா, திமுகவோட திருச்சி சிவா இந்த மாதிரி சொன்னதுல நமக்கு பெருசா ஆச்சரியம் இல்லை. யாருக்கு ஆச்சரியம் வரும்னா முதல் முறையா இந்த மாதிரி கதைகளை கேட்கறவங்களுக்கு தான் ஆச்சரியம் வரும். திருச்சி சிவா போலவே திமுகவுல இருக்கக்கூடிய பல பேரு இந்த மாதிரி நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்ததா சொல்லி தங்களை பெருமைப்படுத்திப்பாங்க, தங்களோட தலைவர்களை வந்துட்டு பெருமைப்படுத்துவாங்க. திமுகல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்னா ஏதோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் நினைச்சுக்காதீங்க. திமுகவோட தலைவரா பல வருஷம் இருந்த 5 முறை தமிழகத்தோட முதலமைச்சரா இருந்த திரு மு கருணாநிதி அவர்களே இறந்தவர்கள் குறித்து இந்த மாதிரி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி பேசி பெருமை பேத்திக்கிற ஒரு ஆசாமி தான் இருந்திருக்கிறார். உதாரணத்துக்கு மு கருணாநிதி அவர்கள் பெரியார் ஈவேரா கூட ரொம்ப நெருக்கமா இருந்தது மாதிரி பல இடத்துல சொல்லிப்பார். அதெல்லாம் வரலாற்றுல அப்படி இல்லவே இல்லை. அண்ணாதுரை கூட 1949 வரைக்கும் ஈவேரா கூட இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. தனி கட்சி ஆரம்பிச்சு 18 வருஷம் கழிச்சுதான் திமுக ஆட்சிக்கு வருது. அந்த 18 ஆண்டுகளும் பெரியார் ஈவேரா அவர்கள் அண்ணாதுரை குறித்தும் மற்ற திமுக காரங்க குறித்தும் அவ்வளவு மோசமா பேசியிருக்காரு. இவங்க அண்ணாதுரையா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அவரை அவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. அண்ணாதுரை ஈவேரா கூட இருந்து வெளில வந்தவர். அவரு கூட பெரியார் கூட நான் அவ்வளவு க்ளோஸா இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறது இல்ல. கருணாநிதி அவர்கள் பெரியார் ஈவேரா கூட க்ளோஸா இருந்ததே இல்லை. ஆனா இவர் எப்படி கதை விட்டு இருக்காருன்னா, ஒரு முறை வந்துட்டு பெரியார போய் இவரோட குழந்தையோட போய் பார்த்தாராம். பையனுக்கு பேர் என்ன வச்சிருக்கிற அப்படின்னு பெரியார் கேட்டாராம். நான் அழகிரின்னு பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொன்னாராம். உடனே பெரியார் வந்துட்டு முரட்டு பேரா இருக்க, நல்ல பேர் தானே வச்சிருக்க அப்படி சொன்னாராம். அப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இல்ல, மாற்று கட்சியை சார்ந்தவ யாரும் இல்ல. இன்னைக்கு திமுகவுக்கு பல்லக்கு தூக்கக்கூடிய திரு வைகோ அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, கருணாநிதி அவர்கள் சொல்லுவது பச்சை பொய். இவர் போய் பெரியார் ஈவே ராமசாமி அவர்களை பார்க்கல, குழந்தைய தூக்கிட்டு போய் இந்த பையன் குழந்தைக்கு பேரு அழகிரின்னு வச்சிருக்கேன்னு சொல்லல, அவரு வந்துட்டு முரட்டு பேரா வச்சிருக்கேன்னு அவர் சொல்லல, பச்சை பொய் இது அப்படி சொல்லி இவங்க கூட இருக்கக்கூடிய கருணாநிதி கூட ரொம்ப நெருக்கமா இருந்த வைகோ அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பொய்யா சொல்லுவாரு கருணாநிதி. ஒரு தலைவர், ஒரு ஆகச்சிறந்த தலைவர், இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குன்னா, அந்த தலைவர் இறந்த அப்புறம் கருணாநிதி என்ன செய்வாருன்னா, இஷ்டத்துக்கு அவர் என்னை பத்தி அப்படி புகழ்ந்தார், இப்படி புகழ்ந்தார், இப்படி எல்லாம் அள்ளி விடுவாருங்க. ஏன் அப்படின்னா அந்த தலைவர் தான் இறந்து போயிட்டாரு. அவரு திரும்ப வந்துட்டு சொல்லவோ போறாரு, இவர் சொல்றது பொய்ன்னு சொல்லி. சரிங்க, உங்களை அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னா அவரு தான் இறந்து போயிட்டாரு தலைவர். எங்கேயாச்சும் ஒரு டெக்ஸ்ட்ல அது பதிவாயிருக்குதா? ஒரு ஆவணமா இருக்கணும்ல. இல்ல வேற யாராச்சும் ஆமாமா இவர் சொல்றது உண்மைதான், இவரை பத்தி இறந்து போன அந்த தலைவர் இவ்வளவு உயர்வா பேசியிருக்காரு அப்படி மத்த அரசியல் தலைவர் யாராச்சும் அதை என்டார்ஸ் பண்ணும்ல. எதுவுமே இல்ல, எந்த ஒரு ஆவணமாவும் இருக்காது. அந்த இறந்து போன தலைவர் கூட நெருக்கமா இருந்த யாருக்கும் ஒரு விஷயம் தெரியாது. ஆனா கருணாநிதி ஆகிய என்ன குறித்து அந்த தலைவர் அவ்வளவு உயர்வா சொன்னாரு அப்படின்னு கருணாநிதியே சொன்னாருன்னா அது என்ன அர்த்தம்? அது பொய். அப்படிதான் ஈவேரா விஷயத்திலையும் இவர் பொய் சொல்லியிருக்காரு சொல்லி வைகோ அவர்களே சொல்லியிருக்கிறார். திமுகவோட தலைவரா மிகச்சிறந்த தலைவர் அங்க போற்றக்கூடிய கருணாநிதி அவர்களே இவ்வளவு பொய் சொல்லும் பொழுது, கருணாநிதி வழி வந்த திருச்சி சிவா அவர்கள் சீமான மிஞ்சி பொய் சொல்றது நமக்கு பெரிய அதிர்ச்சியா இல்ல. இவங்க எப்படிப்பட்ட ஆசாமிகள்? ஏங்க, ஒருத்தரை இறக்கும் தருவாயில ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு தலைவர் பேசுறாருன்னா அந்த தலைவர் மேல இறக்கக்கூடிய தலைவருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கணும், பரஸ்பர நட்பு இருந்திருக்கணும். கருணாநிதிக்கும் காமராஜர் அவர்களுக்கும் அந்த மாதிரி நட்பா இருந்துச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி எப்படிலாம் பேசணுச்சு இந்த திமுக. குறிப்பா கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? காமராஜர் அவர்கள் கருத்த நிறம், தமிழனோட நிறமே வந்துட்டு கருப்புங்க, எல்லாம் உழைப்பாளிகள், வெயில்ல உழைப்பான், மலையில உழைப்பான், காடு கலையில கடந்து வேலை செய்வான். அப்ப இயல்பாவே அந்த நிறம் வந்துட்டு கருப்பாயிடும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய தோல் நிறம் வந்துட்டு கருப்புங்கிறதால காண்டாமிருக தோழன் காமராஜர் இப்படி சொல்லுறாரா இல்லையா கருணாநிதி? எரும மாட்டு தோழன் காமராஜர்னு கருணாநிதி சொன்னாரா இல்லையா? காமராஜரை பார்த்து அண்டங்காக்கான்னு கருணாநிதி சொன்னாரா இல்லையா?
அப்படிப்பட்ட கருணாநிதியை கூப்பிட்டா கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னு சொல்லுவாரு. இதோட விட்டாராங்க. எவ்வளவு மோசமா திரும்ப பேசிருக்காரு. பனை ஏறி யார? நமக்கு பெருந்தலைவர் காமராஜரை மரம் ஏறி நினைச்ச பனை நாடாம் சாணாம். எவ்வளவு மோசமா. கோமாளி ராஜா, கட்டப்பிடி காமராஜரு, சொல்லவே வாய் கூசுது. அறிவிலி காமராஜரு யார? எப்படிப்பட்ட காமராஜரை? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு 3 மொழிகளும் நன்கு தெரிந்த காமராஜரை, டெய்லியும் இந்த ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய காமராஜரை, பல்வேறு வெளிநாட்டு அறிஞர்கள் இங்கிலீஷ்ல எழுதின புத்தகத்தை தொடர்ந்து படிக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரை அறிவிலி காமராஜர் சொன்னது கருணாநிதி. அதோட விட்டாரா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கல. அலி வெறுந்தலைவன் காமராஜர் அப்படி சொன்னார் இல்லையா கருணாநிதி. கல்யாணம் பண்ணிக்கலங்கிற காரணத்துக்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அலின்னு சொன்னது கருணாநிதி, திமுக. தமிழக மக்கள் எல்லாரும் பெருந்தலைவர் காமராஜர்ங்கிறோம், அவரை வெறுந்தலைவர் காமராஜர் சொன்னது யாரு? திமுக, கருணாநிதி. இப்படிப்பட்ட ஒரு ஆசாமியை கூப்பிட்டா சாகும் தருவாயில நீ தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு பெருந்தலைவர் சொல்லியிருப்பாரு. பொய், அத்தனையும் பொய். ஏங்க சரி, பெருந்தலைவர் காமராஜர் உங்களை கூப்பிட்டு சொன்னதாவே வச்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவன் தமிழகத்துல உங்களை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காருன்னா ஒரு உண்மையான மனுஷன் வந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்கணும்ல. ஜனநாயகத்தை காப்பாத்தினாரா கருணாநிதி? ஜனநாயகத்தை படுகொலியில தள்ளி சிதைச்சவரு, படுகொலை பண்ணவரு கருணாநிதி. அவருக்கு அப்புறம் யாரங்க கொண்டு வந்தாரு? வைகோ மேலாம் வந்துட்டு பழி சுமத்து வெளியில ஏத்தல. எதற்காக? வாரிசு அடிப்படையில தான் புள்ள மு.க. ஸ்டாலின் திமுகவோட தலைவரா வரணும், தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சரா வரணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே வைகோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாம் வெளியேற்றினாரு. எம்ஜிஆர் எப்படி வெளியேற்றினாரு? இது ஜனநாயகமா? ஜனநாயகப்படி வச்சு நடந்திருக்காரா? மன்னராட்சி போல ஜனநாயகத்துக்கு விரோதமா வாரிசு அடிப்படையில தான் பிள்ளைய கொண்டு வர்றதுக்காகத்தானே ஜனநாயக விரோதம் நடந்துட்டாரு கருணாநிதி. பெருந்தலைவர் காமராஜரோட வார்த்தையை காப்பாத்தினாரா இல்லையா? திமுகவை எதிர்த்து, திமுக ஆட்சியை எதிர்த்து யாராச்சும் குரல் கொடுத்தா உடனே அவங்களை தூக்கி உள்ள போட்டாரா இல்லையா கருணாநிதி? இது ஜனநாயகமா? பல கருப்பையான இன்னைக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவர் கூட நமக்கு 1008 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ரைட் டு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கு, கருத்துரிமை கொடுத்திருக்கா இல்லையா? அவரை பத்தி, கருணாநிதியை பத்தி ஒரு கட்டுரை தினமணியில எழுதினாருங்கிற ஒரே காரணத்துக்காக திமுக குண்டர்களை விட்டு அடிச்சு உடைச்சாங்களா இல்லையா அவங்க வீட்டை? இது ஜனநாயகமா? பெருந்தலைவர் காமராஜர் மேல கருணாநிதிக்கோ திமுகவுக்கோ உண்மையான மரியாதை கொஞ்சம் கூட இருந்திருந்தா ஜனநாயகத்தை காப்பாத்தி இருக்கணும். ஆனா கருணாநிதி அவர்கள் ஜனநாயக விரோதமா வாரிசு அரசியலை வளர்த்தெடுத்தார். கருணாநிதி போலவே கருணாநிதி மகனா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக வாரிசு அரசியலை மன்னராட்சி அடிப்படையில ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு. தான் புள்ள உதயநிதி ஸ்டாலினை வளர்த்துட்டு இருக்கிறார். இது மோசமான விஷயம்ங்க. திமுகவுக்கோ கருணாநிதி உள்ளிட்ட திமுக தலைவர்களுக்கோ பெருந்தலைவர் காமராஜர் மேல ஒருபோதும் மரியாதை இருந்ததில்லை. இந்த திருச்சி சிவா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாருங்க. நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு சொன்னாருன்னு ஒரு பொய் சொன்னாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை நினைச்சா நமக்கே வந்துட்டு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஏசி இல்லாம தூங்க மாட்டாராம். அதனால அவருக்காக தமிழ்நாடு முழுவதும் இந்த சர்க்கியூட் ஹவுஸ் எல்லாம் ஏசி போட்டாங்களாம். ஏங்க எவ்வளவு பச்சை பொய் இது! பெருந்தலைவர் எப்படிப்பட்ட மகத்தான எளிமையான தலைவன், காந்தியவாதிங்க. அதனால தான் காந்தி பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதியே காமராஜர் இறந்து போனார். காந்தியவாதியாவே வாழ்ந்தாரு. அப்படிப்பட்ட பெருந்தலைவர் ரொம்ப எளிமையா இருந்தார். காமராஜர் ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா காமராஜரோட அம்மா இவங்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் மூலமா காமராஜர்கிட்ட வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க. அவர் வந்து அம்மா வந்துட்டு ஒரு போர்வை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். சரி சரி பார்க்கலாம் அப்படிம்பாரு காமராஜர். அடுத்ததா வேற என்ன கேட்டா அப்படி கேட்கும்போது அம்மா ஒரு ஃபேன் கேட்டாங்க அப்படிம்பாங்க. ஏப்பா இப்பதான் குளிருதுன்னு சொல்லி போர்வை கேட்டா அப்புறம் ஃபேன் எதுக்கு? அப்படி சொன்ன பெருந்தலைவன் காமராஜர் தன் தாய்க்கு ஒரு ஃபேன் கூட போட வேண்டாம் அப்படி நினைச்ச காமராஜர் தனக்கு ஏசி வேணும், ஏசி இல்லாம தூங்க முடியாது சொல்லியிருப்பாரா? இது வரைக்கும் நான் எத்தனையோ புத்தகங்கள் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து நான் வந்துட்டு படிச்சிருக்கிறேன். ஒரு புத்தகத்துல கூட இந்த மாதிரி ஒரு பதிவு இல்லை. ஐயா தமிழரபி மணியன் அவர்கள் பெருந்தலைவர் கூடவே இருந்தவர் பல ஆண்டுகள். அவர் வந்துட்டு ஒரு சிறப்பு மலர் காமராஜர் குறித்து வெளியிட்டு இருக்கிறார். அதுல இந்த குறிப்பு கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு செய்தியே கிடையாது. காமராஜர் ஒரு படம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எடுத்தாருங்க. அந்த படத்தை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் நம்ம போட்டு காட்டணும். நான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்துல எங்கேயாச்சும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்
ஏசியில தான் படுத்து தூங்குவாரு அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் குறிப்பு இருக்குதா? இல்லவே இல்ல. இல்லாததான் சொல்லி 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 என்னமோ பெருந்தலைவர் காமராஜருக்காக இந்த கருணாநிதியும் இந்த திமுகவும் நல்லது செஞ்சு கொடுத்தது மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்றான். பெருந்தலைவர் காமராஜர் மேல கொஞ்சமாவது இவங்களுக்கு மரியாதை இருந்திருந்தா அந்த காமராஜரை தோக்கடிச்சிருப்பாங்களா? இன்னைக்கு இந்தியாவிலேயே காமராஜர் போன்ற ஒரு உன்னதமான ஒரு பெருந்தலைவன், ஒரு நல்ல முதலமைச்சர் உண்டாங்க. 9 ஆண்டுகள் அவ்வளவு சிறப்பு ஆட்சி புரிந்தார்ல. அவர் எலெக்ஷன் நிற்கும் போது திமுக சார்பில் கேண்டிடேட்டை போட்டிருக்க கூடாதுல்ல? கேண்டிடேட்டை போட்ட திமுக தானே. போட்டு பெருந்தலைவர் காமராஜரை தோக்கடிச்சாங்களா இல்லையா? இவங்களா அவருக்காக ஏசி போட்டு கொடுத்திருப்பாங்க? முதல்ல அவர் ஏசி கேட்பாரா? அவர் உயிரோட இருக்கும்போது எவ்வளவு ஆபாசமா அவரை பத்தி கொச்சையா பேசுறாங்க தெரியுங்களா? அவரு கல்யாணம் ஆகலைங்கிறதுக்காக. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இவரை பெண் மாதிரி சித்தரிச்சாங்க. கொடுமையிலும் கொடுமை அழியினாங்க. அது இல்லாம உச்சபட்சமா பெருந்தலைவர் காமராஜரை வந்துட்டு காண்டாமிருக தோழன், எருமை தோழன், அண்டங்காக்கா அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம காமராஜரோட தாயார், அவங்க அம்மா சிவகாமி தேவி இருக்கிறாங்களே, அவங்கள பத்தி தப்பா பேசினாருங்க இந்த கருணாநிதி. கருவாட்டுக்காரி சிவகாமின்னு சொன்னாரு. கருவாட்டு வியாபாரம் பண்ணவன் கருவாட்டுக்காரியோட மகன் தான் இந்த காமராஜரு. இந்த காமராஜர் கருவாட்டுக்காரியோட மகனான காமராஜருக்கு யாரு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு அநாகரிகமா பேசின ஆசாமிங்க கருணாநிதி. உடனே திமுக காரர்களும் இந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு வீட்டுல, வாடகை வீட்டுல வாழ்ந்து செத்து போன அந்த மனுஷனை என்ன தெரியுமா கருணாநிதி சொல்லி விமர்சனம் பண்ணாரு? சோலைகளின் நடுவே வாழும் சோசலிச பிதா அப்படின்னாரு. அன்னைக்கு காமராஜர் உள்ளிட்ட காந்தியவாதிகள், காங்கிரஸ்காரங்க அன்னைக்கு காந்தியன் சோசியலிசம் பேசினாங்க. சோசியலிசம் பேசினாங்கிறதுக்காக இவங்க சோசியலிசம் பேசிக்கிட்டு என்ன மாதிரி வாழ்றாங்கன்னு சொல்லி இவர் வாழ்ந்த வாடகை வீட்டை படம் பிடிச்சு சும்மா சோலைகளின் நடுவே வாழும் சோசியலிச பிதான்னு சொல்லி பொய் சொன்னாங்கங்க இந்த திமுகவும் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களும். அதோட மட்டும் இல்லாம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாட்டுல வந்துட்டு மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி அப்படி நடந்தவர். ஆனா எத்தனையோ திமுக காரன் டெய்லி ஒரு பெருந்தலைவர் காமராஜர் ஃபாரின் சரக்கு அடிச்சுட்டு தான் தூங்குனாரு, அப்படிதான் தூங்குவாரு, இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராதுன்னு பொய் சொல்லி அவர் மேல வந்துட்டு அவதூறு பரப்பி அவர் பேரை கெடுத்தான். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறக்கும் பொழுது கையில ஒரு 500 ரூபா கூட காசு இல்லைங்க அவர்கிட்ட. ஆனா அவர் வந்துட்டு சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி பொய் சொன்னான். இப்படி சன்னியாசியா இருந்த அந்த மனுஷன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் தன் தாயார் சொல்லையும் மீறி கல்யாணம் பண்ணிக்காம இருந்த அந்த மனுஷனை கருவாட்டுக்காரியோட மகன் காமராஜருக்கு யாரு பொண்ணு கொடுப்பான்னு சொல்லி விமர்சனம் பண்றது, அவர் அலின்னு சொல்றது, கோமாளி ராஜான்னு சொல்றது, அறிவலின்னு சொல்றது, வாடகை வீட்டுல வாழ்ந்த மனுஷனை வசதியா வாழ்றாரு பொய் சொல்றது, ஒரு பைசா கூட சேமிச்சு வைக்காத அந்த மனுஷனை சுவிஸ் பேங்க்ல வந்துட்டு பணம் போட்டு வச்சிருக்காரு, ஹைதராபாத் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்காருன்னு பொய் சொல்றது, நாட்டு மக்கள் எல்லாம் குடிச்சு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மதுவிலக்கு அமல்படுத்தின நடைமுறையிலேயே வச்சிருந்த அந்த மனுஷனை போய் மோசமா சொல்லி ஃபாரின் சரக்கு தான் அடிப்பாருன்னு சொல்றது, அவர் நேரத்தை குறை சொல்றது, அவர் ஜாதி என்ன குறை சொல்லி நாடாங்கிறது, சாணாங்கிறது, பணியேறிங்கிறது, மரமேறிங்கிறது, நினைச்ச பணங்கிறது, எவ்வளவு மோசமா அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பத்தி இல்லாத பொருளாதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிவிட்டு அவர் செத்த உடனேயுமே அவரோட எளிமைக்கு, அவரோட பெருந்தன்மைக்கு, அந்த காந்திய தன்மைக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக ஏசி இருந்தா தான் தூங்குவாருன்னு சொல்லி இன்னமும் அவரை வந்துட்டு கொச்சப்படுத்துறது, அவரு சொல்லி கருணாநிதியை கூப்பிட்டு வந்துட்டு சாகும் தருவாயில இந்த மாதிரி ஜனநாயகத்தை நீத்தான் காப்பாத்தணும்னு சொல்லி கதை விடுறது. ஏங்க அந்த படத்துல கூட இந்த ஐஏஎஸ் ஆபீசர் எடுத்த காமராஜருங்கிற படத்துல கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சாப்பிட்டு படுப்பாரு, தூக்கத்திலேயே உயிர் போயிடும், அப்படிதாங்க காமிச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு புத்தகத்துல இந்த பதிவு இருக்குன்னு சொல்லுங்க. உடனே திமுக காரன் முரசொலியில வந்துச்சு, திமுக ஆதரவாளர் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுனா அப்படின்னு வந்துட்டு கதை கட்டக்கூடாது. பொதுவான ஆட்கள் யாராச்சும் அந்த காலகட்டத்துல இருந்த ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் யாராச்சும் ஒருத்தர் ஆமாமா இது உண்மைன்னு சொன்னா தான் நம்ம ஏத்துக்க முடியும், இது உண்மையே கிடையாது, இது வரலாற்று புரட்டு, கருணாநிதி செஞ்சதை இன்னைக்கு வந்துட்டு சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத திருச்சி சிவாவும் செய்யறாரு. அதனாலதான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் ரொம்ப கோபமா கூட்டணி கட்சின்னு கூட பாராம ரொம்ப அநாகரிகமா பேசியிருக்காரு. நாம ஆதாரத்தோட விமர்சனம் மட்டும் பண்ணிருக்கிறோம், அவங்க ரொம்ப அநாகரிகமா கண்டிச்சு வந்துட்டு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பொய், ஆனா இது அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அவமரியாதையை உண்டும் விதமாக இந்த மாதிரி பேச வரக்கூடிய திருச்சி சிவாவை, திமுகவை வன்மையாக கண்டிக்கிறோம். திருச்சி சிவாவை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அநாகரிக ஆசாமி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கூட்டுற அவங்க வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கணும், அதுதான் தமிழக மக்களோட கோரிக்கை. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான
காமராஜர் பக்தர்களுடைய கோரிக்கை.